தனது ஒரே மகனை இழந்த போதும் அவரின் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க இன்னும் பல சேவைகளை செய்வேன் என சூளுரை. வீட்டில் உலை வைத்துவிட்டு நம்பி சைதை துரைசாமியை தேடி செல்லலாம். அரிசி உள்ளிட்ட உதவிகளை அவர் வாரி வழங்குவார். ஏராளமானவர்களிடம் இந்த கருத்தாக்கம் இருக்கும் அளவிற்கு சைதை துரைசாமி அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. எம்ஜிஆரின் தீவிர ரசிகரும் தொண்டரும் சைதை துரைசாமி 1984 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராகிறார். அப்போதே தனது தொகுதியில் இலவச டைப்ரைட்டிங் ஜெராக்ஸ் மிஷினை வைத்து சேவையை தொடங்கிய சைதை துரைசாமி ஏழை எளிய மக்கள் அவரது திருமண மண்டபத்தில் இன்று வரை இலவசமாகவே தங்களது வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம். மேலும் அவரை தேடி பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கும் எந்த ஒரு மாணவர் வந்தாலும் அவர்களுக்கு IAS IPS தேர்வுகளில் படிக்க இலவச பயிற்சி அளிக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் சைதை துரைசாமி. அவரது மனிதநேய அறக்கட்டளையின் மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் IAS IRS IPS தேர்வுகளில் வெற்றி பெற்று TNPSC குரூப் தேர்வுகளிலும் வெற்றி அடைந்து ஏராளமானோர் பணியில் உள்ளனர் என்று அவரே கூறியிருக்கிறார். மேலும் ஏராளமான கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு இலவச தங்குமிடம், உணவு, புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் ஏற்று வழங்கி வருகிறாராம் சைதை துரைசாமி. இறுதிச் சடங்குக்கு பயன்படுத்தப்படும் இலவச அமரர் ஊர்தி, இறந்தவர்கள் உடலை வைக்கும் 10 ஃப்ரீசர் பாக்ஸ் உள்ளிட்டவற்றையும் அவரது அறக்கட்டளை மூலம் இன்று வரை வழங்கி வருகிறார். 2016 ஆண்டு முதலே அரசியலில் இருந்து ஒதுங்க தொடங்கிய சைதை துரைசாமி அவரது அறக்கட்டளை சமூக சேவையில் முழு நேர பணியை செலவிட்டு வந்த நிலையில் இந்த மனுஷனுடைய மகனா அப்படி இறந்து போகணும் என ஏராளமானோர் ஆழ்ந்த இரங்கல்களை பதிவிட்டு வருகிறார்கள்.